கொடுக்கக்கூடியவள். பிரகிருதி என்றால் உண்டு செய்யக்கூடியது. அப்படி உண்டு பண்ணக்கூடிய சக்தியாக அன்னை இருப்பதால் இந்த வசந்த நவராத்திரி அவளுக்கு மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள் தெரிந்தவர்கள் மந்திர எந்திர தந்திரத்தால் ஆராதிப்பதும் உண்டு. பக்தி ஸ்ரத்தையோடு தன்னால் ஈன்ற அளவு இல்லத்தில் தீபம் வைத்து வழிபடக்கூடிய பக்தர்களும் உண்டு. அந்த வகையிலே மிக சிறப்பான ஒரு நவராத்திரி. ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியது. சதுர்வித புருஷார்த்தங்கள் சொல்லக்கூடிய அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 புருஷார்த்தங்களையும் அருளக்கூடிய ஒரு சிறப்பான நவராத்திரி. இந்த நவராத்திரி பூஜை என்பது பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் என்று பகவான் கீதையில் சொன்ன பிரகாரம் தன்னால் என்ன முடியுமோ அதை வைத்து ஆராதிக்கக்கூடிய நவராத்திரியாக இது விளங்குகிறது. ஆடம்பரமோ பெரிய விஷயங்களோ செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தன்னால் முடிந்த நீராகாரங்கள், நீர்மோர், பானகம், இளநீர் இப்படி சொல்லக்கூடிய குளிர்ச்சியான நைவேத்தியங்களை வைத்து தேவியை ஆராதிப்பது மிகவும் விசேஷம். இந்த வசந்த நவராத்திரி என்பது நமது பீடத்திலும் குறிப்பிட்ட தினங்களிலே அன்னைக்கு ஸ்ரீசக்கரன அர்ச்சனையும் லலிதா சகஸ்ரநாம திருஷதி புஷ்பாஞ்சலிகளும் நித்தியமும் ஆராதனை செய்து நவமி திதி அன்று ஸ்ரீசக்கர நவாவரண பூஜையும் மிக விசேஷமாக ஆராதிக்கப்பட்டு அனைத்து பக்தர்களும் இந்த நவராத்திரி பூஜையிலே பிரார்த்தனை செய்து அவரவர்களும் சதுர்விதமான புருஷார்த்தங்களை அடைந்து தேவியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று அன்னையை வேண்டி ஆசீர்வதிக்கிறோம். அம்மே சரணம், தேவி சரணம்.